அதாவது ஸ்டாலினுக்கும் நம்ம இவர் இருக்கார்ல எடப்பாடி 2 பேர்த்துக்கும் சண்டை போட்டுக்கிறாங்க. சும்மா எல்லாம் நடிப்புன்னு வைங்க. அது எடப்பாடி ஏன்னா 2 பேரும் ரொம்ப நெருக்கம். ஏன்னா எடப்பாடி முதலமைச்சர் பதவி போனோன்னு ஒரு கடிதம் எழுதினார் ஸ்டாலினுக்கு. இந்த முதலமைச்சர் நான் இருக்கும்போது எனக்கு அரசாங்க பங்களா கொடுத்தீங்க, அதில் நான் இருக்கேன், நீங்கள் உங்களுக்கு பங்களாவே தேவையில்ல, அங்கே இதில் வேளச்சேரியில் ஒரு 100 கோடியில் பங்களா வச்சுருக்கீங்க, செனட் ஆஃப் ரோடில் ஒரு 100 கோடிக்கு பங்களா வச்சுருக்கீங்க, எனக்கு பங்களாலாம் சேலத்தில் தான் இருக்குது. அதனால் இந்த முதலமைச்சராக இருந்தால் பாருங்க, அந்த பங்களாவை நான் திருப்பி வச்சுக்கிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும்னு அனுப்புனார். அதெல்லாம் ஒரு நடிப்பு. முதல்ல ஃபோனில் பேசிட்டாங்க. அவர் உடனே உங்களுக்கு அனுமதி கொடுக்குறோம் அப்படின்னு முதலமைச்சராக இருந்த பங்களாவில் அவர் தொடர விட்டார். அதனால் அப்பப்போ 2 பேர்த்துக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நம்மளெல்லாம் முட்டாளாக்குவாங்க. நான் யாரையும் எதுக்கு சொல்ல, இது நடந்த உண்மை. ஒன்றுக்கும் கதை சொல்கிறேன் கேடு. இன்றைக்கி நிறைய கதை இருக்குது நம்ம அரசியல்வாதிகளை பற்றி, அதை கேட்டுக்கங்க. முதல் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கார் எடப்பாடி ஸ்டாலின் மேலே. கருணாநிதியை கடைசி காலத்தில் ஸ்டாலின் கைதி போல வச்சுருந்தாருங்கிறார். இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர் அப்பாவை எப்படி வச்சிருந்தாரு? கைதி போல வச்சிருந்தாரு. சொந்த அப்பாவே அப்படி வச்சிருக்கிறவரு நாட்டு மக்களை என்ன பாடுபடுத்துவார்? சிறை கைதி போல வச்சிருந்தாராம். யார்? ஸ்டாலின் அவங்க அப்பாவை, கருணாநிதியை அப்படின்னு சொல்லிட்டார். உடனே ஒரு கோவம் வந்துருச்சு. ஆனால் அவருக்கு கோவம் வருதோ இல்லையா, இந்த வைரமுத்து இந்த சைடில் இருப்பாங்க பாருங்கள், வைரமுத்துக்கு அந்த பெசன் நகரில் ஒரு 2 அரசாங்க நிலத்தை கொடுத்தாருல்ல, அந்த நன்றியை எவ்வளோ நாளைக்கு நினச்சிக்கிட்டு இருப்பார். உடனே அவர் கருணாநிதியை பற்றி பேசாதீங்க, செத்தவங்களை பற்றி பேசாதீங்க. என்ன செத்தவங்களை பற்றி பேசாதீங்க? செத்தவங்களை பற்றி இந்த நாட்டில் யாருமே பேசுகிறது இல்லையா? செத்தவங்களை பற்றி பேசி தானப்பா ஆகணும். சரித்திரம் இல்லாது செத்தவர்கள் இது சரித்திரம். நாளைக்கு சரித்திரத்தை பேசும்போது அவங்கள பேசித்தான் ஆகணும். செத்தவங்களை பற்றி பேசக்கூடாதுன்னா இந்தியன் ஹிஸ்ட்ரியே பேசக்கூடாது. காந்தியை பற்றி பேசக்கூடாது, நேதாஜியை பற்றி பேசக்கூடாது, இந்தியன் ஹிஸ்ட்ரியே இல்லை. அப்போ நேருவை பற்றி பேசக்கூடாது. அப்போ சரித்திரமே இல்லை. சரித்திரம்னு ஒரு பாடத்தை எடுத்துருங்க. வைரமுத்து கவிஞரே எடுத்துருங்க. எல்லோரும் நல்லவர்கள் கெட்டவர்கள், இவங்களை பற்றி விமர்சிக்கக்கூடாதுன்னா அப்புறம் எதுக்கு பாடத்திட்டத்தில் ஈவர் ரவியும் கருணாநிதி வைக்கிறீங்க? அதெல்லாம் சொல்லித்தான் ஆகணும், நாட்டு மக்களுக்கு தெரியணும். இப்போ கைது மாதிரி வச்சுருந்தாரா ஸ்டாலின்? கைது மாதிரி வச்சுருந்தாருங்கிறாரு எடப்பாடி. நான் சொல்கிறேன், எப்போவுமே ஸ்டாலினை நான் பாராட்டி பேச மாட்டேன். ஆனால் உண்மையை சொன்னால் அவங்க அப்பா விஷயத்தில் ஸ்டாலினை பாராட்டாமல் இருக்க முடியாது. ஸ்டாலின் இந்த நாட்டுக்கு நல்ல முதல்வராக இருக்கவில்லை. ஸ்டாலின் இந்த நாட்டுக்கு நல்ல முதல்வராக இருந்திருந்தால் மந்திரியை கொள்ளையடிச்சிருக்க மாட்டார், கொள்ளையில் இவர் பங்கு வாங்கியிருக்க மாட்டார். இந்த மாதிரி எந்தவித தவறும் செய்யாமல் இருந்திருந்தால் அவர் ஒரு நல்ல முதல்வர்னு சொல்லலாம். இவன் மந்திரிகளை கொள்ளையடிக்க விடுறது, மந்திரிகிட்ட பங்கு வாங்கிக்கிறது, கொள்ளையடித்த மந்திரிகளுக்கு மந்திரி பதவியை திருப்பி கொடுக்கறது, இதெல்லாம் செஞ்சதுனால ஸ்டாலின் மனசாட்சி இல்லாத ஒரு முதலமைச்சர். மக்களுடைய வருங்காலத்தையோ மக்களுடைய நலனில் அவருக்கு அக்கறை இல்லை. வெறும் ஓட்டு வாங்கி ஜெயிக்கணும்னு அவங்க அப்பாவுக்கு இருந்த அதே எண்ணம் தான் அவருக்கும் இருக்கிறது. இந்த நாட்டுக்கு அவர் ஒரு நல்ல முதலமைச்சராக இருக்கவில்லை. அதுதான் என்னுடைய கருத்து, பெரும்பாலான மக்களுடைய கருத்து. அந்த கருத்து தான் இந்த எலெக்ஷனில் பிரதிபலிக்க போகுது. ஸ்டாலின் முதலமைச்சர் பதவி இதோட மறந்துடுங்க. அதுதான் ஸ்டாலின் முதல்வராக அவருடைய இதை என்னுடைய கருத்து. ஆனால் ஸ்டாலின் கருணாநிதிக்கு மகனாகன்னு போட்டிங்கன்னா அவர் எங்கேயோ போயிடுது. அந்த மேப்பு உயரத்துக்கு போயிடுது. ஏன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி சொன்னார், சிறை கைதியாக கருணாநிதியை வைத்தார். அது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா கடைசி வரை அவங்க அப்பாவுக்கு கூடவே இருந்தார். அவங்க அப்பா உடல்நலம் இல்லாமல் இருக்கும்போது கூட பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டார். அவங்க அப்பா தலைவராக சாகுறவராக ஒரு தலைவராக வச்சுருந்தார். அன்புமணி கதை பார்த்தீங்கல்ல, அது மாதிரி ஸ்டாலின் பண்ணியிருக்கலாம்ல. அன்புமணிக்கு நீங்கள் சொல்கிறதுன்னு சரியாக இருக்கும். ஸ்டாலினுக்கு அப்படி இல்லை. கடைசி வரை செயல் தலைவராக இருந்தார். அப்பாவுக்கு விசுவாசமாக இருந்தார். அப்பா இறந்த அன்றைக்கி தேம்பி அவர் அழுத அந்த அழுகை அவரை ஒரு மகனாக எங்கேயோ உயர்த்திச்சு. எனக்கு அன்னைக்கு நான் நினச்சேன், உண்மையிலேயே அப்பா செத்த ஒரு 94 வயசில் செத்த அப்பாவுக்கு இவ்வளோ தேம்பி அழுகிறானே, எந்த பிள்ளை அழுவாங்க? ஸோ கருணாநிதியின் மகனாக ஸ்டாலின் எங்கேயோ உயரத்தில் இருக்கார். அதில் ஒரு குறையே சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லை, செத்ததுக்கப்புறம் அப்பாவுக்கு தவசம் வைக்காதவன் இருக்கான் நிறையா பிள்ளைங்க. சொத்துக்களை சுருட்டிட்டு அப்பாவை பற்றி யோசனை பண்ணாதவன் இருக்கான்.
உயிரோடு இருக்கும்போது வீட்டை விட்டு விரட்டி சாப்பாடு போடாதவன்லாம் அந்த நாட்டில் இருக்கான். அதனால தான் முதியோர் இல்லங்கள்லாம் இருக்குது. ஆனால் அப்பா செத்துட்டாருன்னு தெரியும். பஸ் ஸ்டாண்டுக்கு அப்பா பேர், அப்பா சிலை, ஊருக்கு அப்பாவுக்கு 300-400 கோடியில் சமாதி. இதெல்லாம் அரசாங்க பணத்தில் வைக்கிறாரு. அது மிகப்பெரிய அயோக்கியத்தனம், அது சொல்லிடுறான். ஆனால் ஒரு மகனாக அப்பாவை செத்து 8 வருஷம் ஆகும், 9 வருஷம் ஆகும், இன்னும் நினைத்து கொண்டிருக்கிறார். ஒரு தனையனாக அவரை நான் ரொம்ப மதிக்கிறேன். கருணாநிதி அவர்களுக்கு ஒரு மகனாக அவர் கடமையை மீறி செஞ்சுருக்கார். அதில் எங்கேயோ இருக்கார். அதனால் எடப்பாடி சிறையில் வச்சுருந்தாரு அதெல்லாம் சொல்லாது, தப்பு, அது உண்மை இல்லை. அந்த விஷயத்தில் நல்ல மனுஷன் ஸ்டாலின். ஆனால் மற்ற எல்லா விஷயத்திலையும் 0 மார்க்கு தான் ஸ்டாலின். முதல்வராக 0, கட்சி தலைவராக 0, ஒரு மனிதனாகவே 0 தான். அவர் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் ஒரு மகனாக அவருக்கு 100க்கு 100 மார்க் போடலாம். எடப்பாடி சொன்னது தப்பு அப்படிங்கிறது நம்முடைய கருத்து, இதுதான் உண்மை. அதுக்கப்புறம் 2வது விஷயம், இதில் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க. ஸ்டாலின் சொல்கிறார், என்னை எங்கள் அப்பாவை சிலை கட்டி வச்சேன்னா சொல்கிறீங்க, எங்கள் அப்பா இறந்தவுடன் அவருக்கு சமாதி வேண்டும்னு கேட்டு உங்கள் வீட்டு வாசல் வந்து கதவை தட்டினே சம்மதம் கொடுக்குறீங்களான்னு கேட்குறாரு. இங்கே தான் நடிப்பின் உச்சத்துக்கு போகிறாரு ஸ்டாலின். என்னுடைய தந்தைக்காக அல்ல, தமிழகத்துடைய தலைவர் அவருக்கு கடற்கரையில் இடம் கொடுங்கன்னு அந்த சோக சூழ்நிலையில் கூட உங்க முன்னாடி வந்து நின்றேன்னு கொடுத்தீங்களா? இரக்கம் இல்லாமல் மருத்துவர் தானே நீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, கருணாநிதிக்கு பீச்சில் சமாதி வச்சதில் 2 பேரும் குற்றவாளி. எடப்பாடி தான் முதல் குற்றவாளி. ஸ்டாலினை குற்றவாளின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க அப்பா கெட்டவராக இருந்தாலும் அவருக்கு சமாதியில் வைக்கணும்னு தான் நினைப்பார். ஆனால் 2 பேரும் சேர்ந்து செய்த சதித்திட்டம் தான் அங்கே வந்து சமாதி வந்தது. இப்போ எடப்பாடி சொல்கிறாரு, நான் ஏன் மறுத்தேன் தெரியுமா? நீங்கள் எங்கே மறுத்தீங்க கதைக்கிறாரு. நீங்கள் விஎன் ஜானகிக்கு கொடுக்க மாட்டேன், நீங்கள் எம்ஜிஆருடைய மனைவி, அதனால தான் நான் மறுத்தேன். மறுக்கவே இல்லை. எடப்பாடி ஸ்டாலினுடன் சேர்ந்து மிகப்பெரிய சதித்திட்டத்தில் ஈடுபட்டார் எடப்பாடி சமாதி விஷயத்தில். எதுக்கு சொல்கிறேன்னா, அப்பா சத்தோன்னு ஸ்டாலின் போனார் எடப்பாடி வீட்டுக்கு. நான் போனேன்னு மட்டும்தான் சொன்னார். அவர் அழுத கதையை சொல்லலை, தேம்பி அழுதார் டேரக்டாக எடப்பாடிட்ட. காலை பிடிக்கிற அளவுக்கு போயிட்டார். இவரும் துரைமுருகனும் அப்படியே அழுகிற மாதிரி நடித்தார். எல்லோரும் போனாங்க, அவங்க குடும்ப உறுப்பினர்கள்லாம் கெஞ்சினாங்க. அப்போ எடப்பாடி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? முடியாதுன்னு சொல்லலை, உங்கள் அப்பாவுக்கு இங்கே சமாதி கொடுத்தேன்னா அதிமுக தொண்டர்கள்லாம் என்னை அடித்து கொண்டுருவாங்க, ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள்னாரு. அப்போ தான் இவங்க பொடியோடு போனாங்க. மிகப்பெரிய சதித்திட்டம். அங்கெல்லாம் பேசி வச்சுட்டாங்க, கோர்ட்டில் வக்கீலுங்கிட்டெல்லாம் பேசி வச்சுட்டாங்க. அப்போ வக்கீலுங்க சொன்னது, நீங்கள் நாங்கள் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி தரோம், அதெல்லாம் பண்ணிட்டோம், ஆனால் அரசாங்கத்திட்டேருந்து சமாதி வைக்கணும்னு நீங்கள் எழுத்து மூலமாக கேளுங்க, அதுக்கு ஒரே ஒரு இது, உங்கள் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதுன்னு மட்டும் வாங்கிக்கோங்க, நாங்கள் சமாதிக்கு கோர்ட்டில் ஆர்டர் வாங்கிடுவோம். அந்த சதித்திட்டத்தில் நிறையா பேருக்கு பங்கு இருக்குது. நம்ம அத்தனை பேர்லையும் முட்டாளாக்குனாங்க. உடனே ஸ்டாலின் கேட்குறாரு, நீங்கள் அதிமுககாரங்க அடித்து கொண்டுருவாங்க, என்னை விட மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க, அப்படின்னா நீங்கள் அனுமதி கொடுக்க வேணாம், நாங்கள் ஒரு மனு கொடுக்குறோம், எங்களுக்கு வந்து எங்கள் தலைவருக்கு எங்கள் தந்தைக்கு அங்கே சமாதி கொடுக்கணும், முன்னாள் முதல்வருக்கு கொடுக்குறோம், நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை நிராகரித்து முடியாதுன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு பதில் கொடுத்துட்டிங்கன்னா நான் கோர்ட்டில் வாங்கிக்கிறோம். இங்கே தான் சதித்திட்டம், எடப்பாடி ஸ்டாலின் சதித்திட்டம் ஆரம்பித்தது. அதிமுகலாம் கோச்சிக்கிறாதீங்க, நான் உண்மையை தான் பேசுவேன், உன்னை தான் சொல்லுவேன். அது எடப்பாடியாக இருந்தாலும் சரி, ஓபியா யாராக இருந்தாலும் கவலை கிடையாது. செய்த நம்பிக்கை துரோகத்தை உண்மை பேசி தான் ஆகணும். உடனே அந்த நிராகரிக்கப்பட்டு உடனே அங்கேயே எழுதுகிறாங்க மனு. ஸ்டாலின் எழுதி எடப்பாடிகிட்ட கொடுக்குறாங்க. 1 மணி நேரத்தில் எடப்பாடி அதை நிராகரித்து உங்களுக்கு பதில் கையில் கொடுத்தார். இல்லைன்னா சமாதியாக வந்திருக்காது. யார் சதித்திட்டான்? 2 பேரும் சேர்ந்து 1 மணி நேரத்தில் எடப்பாடி ஏன் கொடுத்தீங்க? அரசாங்கத்தில் கொடுக்கக்கூடிய மனுவெல்லாம் 1 மணி நேரத்தில் தீர்வு வருகிறதா? இல்லை 1 மணி நேரத்தில் அரசாங்கம் பதில் கொடுத்த ஏதாவது ஒரு முதல் சொல்லுங்கள். நீங்கள் கருணாநிதிக்கு கோர்ட்டு மூலமாக ஆணை வாங்கி சமாதி வைக்க வேண்டும் என்பதற்காக எடப்பாடி 1 மணி நேரத்தில் நிராகரித்து கொடுத்தார். ராத்திரியே அதை எடுத்துகிட்டு போய் ஜட்ஜுங்க வீட்டில் போய் நமக்கு வைப்பாங்களா? வீட்டில் கோர்ட்டை. ஆனால் இந்த விஷயத்துக்கு வச்சாங்க அரசியல்வாதிக்கு. ஜட்ஜு வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போய் ஜட்ஜு வீட்டில் ராத்திரியில் போய் ஆர்டர் வாங்கிட்டு வராங்க, அவருக்கு அனுமதி கொடுங்கள்.
அதே உயர் நீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தது அதுக்கு முன்னாடி? மெரினா பீச் ஒன்றும் சுடுகாடு இல்லை, இனிமேல் அங்கே சமாதி வரக்கூடாதுன்னு சொன்ன அதே உயர் நீதிமன்றம் கருணாநிதிக்கு சமாதி கொடுங்கள்னு சொன்னாங்க. எதனால் சொன்னாங்க? எடப்பாடி 1 மணி நேரத்தில் அரசாங்கம் நிராகரிக்கிறதுன்னு அந்த பதிலை கொடுத்ததுனால அது சாத்தியமாச்சு. சரி, கொடுத்தாங்கல்ல, எடப்பாடி இவ்வளோ பேசுகிறாருல்ல, கொடுத்தது உயர் நீதிமன்றம் தானே, சென்னை உயர் நீதிமன்றம் தானே. எடப்பாடி என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா? உயர் நீதிமன்றம் தானே தீர்ப்பு கொடுத்துருக்கு, நான் உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போகிறேன்னு சொல்லியிருந்தாருன்னா, மேல்முறையீடு போடலன்னு ஃபைல் பண்ணியிருந்தா உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்துருக்க மாட்டான். உச்ச நீதிமன்றத்தில் நீங்கள் அப்பீல் பண்ணுறதுக்கு 60 நாள் டைம் இருக்குது. நான் உச்ச நீதிமன்றம் நான் அப்பீல் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தா கருணாநிதியின் சமாதி அண்ணா அறிவாலயத்தில் உள்ளே போயிருக்கோம். அப்போ அது இங்கே வந்ததுக்கு காரணம், பீச்சுக்கு வந்ததுக்கு காரணம் ஸ்டாலினும் எடப்பாடியும் சேர்ந்து தமிழ்நாட்டு மக்களை, குறிப்பாக அதிமுக தொண்டர்களை முட்டாளாக்குவதற்காக போடப்பட்ட சதி திட்டம். புரிஞ்சுக்கங்க. நம்புறவங்க நம்பாதவங்க போவோம். நாங்கள்லாம் உண்மையான இவங்கப்பா, எம்ஜிஆர் மேலே உண்மையான பாசம் வச்சுருக்கிறவங்க, ஜெயலலிதா அவங்க மேலே மதிப்பு வச்சுருக்கிறவங்க. எங்களுக்கு தப்புனா தப்பு தான். யாரையும் வந்துக்கிட்டு செஞ்ச தப்பை மறைச்சி இதுவும் அவங்கள இந்திரன் சந்திரன் போடுறதுக்கு எங்களுக்கு விரும்பலை. அதனால் 2 பேரும் சேர்ந்து போட்ட சதித்திட்டம், 2 பேரும் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா சரி. அதுக்காகத்தான் இதை சொல்கிறேன். இதுதான் இப்போ இன்றைக்கி வைரலாக போயிட்டு எடப்பாடி கருணாநிதியை சிறையில் வைத்திருந்தால் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லு. உடனே எடப்பாடி சொல்கிறார், நானாக சொன்னேன், ராசா சொன்னார். ராசா ஒன்றும் சிறையில் வச்சுருந்தாருன்னு சொல்லலை. அவர் அப்படி சொல்லு, அவர் வேறு கதை சொல்லிட்டார். ராசா இப்போ என்ன சொல்கிறாரு, அதை ராசான்னு எடப்பாடி சொல். ராசா அவர் பேசுனதே செயற்கை நுண்ணறிவில் என்னுடைய குரலை மாற்றி போட்டு கொடுத்துட்டான் அப்படின்னு. ஊரில் இருக்கிறவனா இழிச்ச வாயே நீங்கள் தான் பெரிய ஆள் நினைச்சிங்களா? ராசா உண்மையிலேயே ஒன்றுமே தெரியாதாலே நீங்கள் தான். செயற்கை நுண்ணறிவுனா என்னன்னு தெரியுமா? ராசா செயற்கை நுண்ணறிவுனா என்னன்னு தெரியுமா? அதாவது தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்காங்க. நான் பேசுகிற மாதிரி செயற்கை நுண்ணறிவில் பேச வச்சு கொடுத்துருக்காங்கன்னு ராஜா சொல்கிறாரு. அது உண்மையானு புரிஞ்சுக்கங்க. ஏன்னா அது செயற்கை நுண்ணறிவு சம்மந்தப்பட்டது. அவருக்கு நுண்ணறிவே கிடையாதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இப்படி ஒன்று சொல்லியிருக்க மாட்டார். இப்போ உங்கள் குரல் மாதிரி என் குரல் மாதிரி உருவாக்கலாமான்னா உருவாக்கலாம் செயற்கை நுண்ணறிவில். இப்போ நான் பேசின ஏதாச்சும் ஒரு இது கிடைச்சதுன்னா அதை வச்சு நான் வேறு ஒரு பிரச்சனையை பேசுனது மாதிரி செயற்கை நுண்ணறிவில் உருவாக்கிடலாம். இன்றைக்கி ப்ரோக்ராம் யூடியூப்பு மற்றதுலாம் போடுற பல இதில் இந்த யுக்தியை பயன்படுத்துகிறாங்க. அப்போ நான் பேசுன மாதிரி உருவாக்குறாங்கன்னு சொன்னால், அப்படி நீங்கள் உருவாக்குறீங்கல்ல செயற்கை நுண்ணறிவு மூலமாக நம்முடைய குரலை, இன்னொரு குரலை அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறது. அது மட்டும் ராசாவுக்கு புரியாது. அது ஏன்னால என்னன்னு தெரியாதுங்க ராசாவுக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்படி நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் செயற்கை நுண்ணறிவில் உங்கள் குரலை இன்னொருத்தவங்க உருவாக்கிடுங்க, அதை உடனடியாக கண்டுபிடிச்சிடலாம் வாய்ஸ் எக்ஸ்பர்ட்டை வச்சுக்கிட்டு. அதாவது ஃபாரன்சிக் வாய்ஸ் பயோமெட்ரிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த தில்லுமுள்ள கண்டுபிடிக்கிறது நம்மளை மாதிரியே பேச வச்சுருந்தா ஃபாரன்சிக் வாய்ஸ் பயோமெட்ரிக்ஸ், தடை அறிவியல் குரல் ஆய்வு. இந்த தடை அறிவியல் ஆய்வில், குரல் ஆய்வில் ட்ராக் சிக்னேச்சர், வோக்கல் ட்ராக் சிக்னேச்சர்னு இருக்குது. நம்ம தொண்டையில் இருக்கக்கூடிய இதுக்கு, குரலுக்கு ஒவ்வொருத்தருக்கும் சிக்னேச்சர், அடையாளம், கையெழுத்து. அது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி இது இருக்கும். அதை உபயோகப்படுத்துறதுக்கு தடை அறிவியல் துறையில் இருக்கும். இப்போ உங்கள் குரல் மாதிரியே இன்னொரு குரல்னால் கண்டே பிடிக்க முடியாது நீங்கள். ஆனால் இந்த யுக்தியை வோக்கல் சிக்னேச்சர், அந்த குரலுடைய இதில் அடையாளப்படுத்தி பண்ணும்போது உங்கள் குரலாங்கிறத நீங்கள் பேசுகிற குரலில் இடையில் கொஞ்சம் இடைவெளி வரும். உங்களுடைய மூச்சு, உங்கள் பேச்சின் இடைவெளி இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். செயற்கை நுண்ணறிவில் உங்கள் பேச்சை உருவாக்கும் போது அந்த மூச்சு, உங்களுடைய மூச்சு, பேச்சுக்கிடையே வரக்கூடிய மூச்சு, அந்த பேச்சுக்கிடையே வரக்கூடிய இடைவெளி அதெல்லாம் மாறுபட்டு இருக்கும். இதில் செயற்கை நுண்ணறிவில் வாய்ஸ் எக்ஸ்பர்ட் குரல் நிபுணருக்கு அனுப்புனா அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இவர் ராசா நம்ம எல்லாத்தையும் இழிச்ச வாயம் நினச்சிருக்கணும். இல்லைன்னா அவருக்கே செயற்கை நுண்ணறிவு 0, ஒன்றுமே தெரிஞ்சிடலன்னு இருக்கும். அதனால்
அவர் வேறு ட்ராக்கில் போகிறாரு, நான் பேசலை, உருவாக்கி விட்டுருவாங்க. வாங்க வாங்க, சரியான ஆம்பளை இருந்தால் சொல்கிறேன் உங்களுக்கு ராசா, நான் சேலஞ்சு விடுறேன். என் மாரிதாஸ் மேலே நீங்கள் இது போட்டு பாருங்க வழக்கு. உங்களை 211 புக் பண்ணி 211 ஐபிசியில் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்டு உங்களை அக்யூஸ்ட் ஆக்கி நான் குற்றவாளியாக்கி கோர்ட்டு கொண்டு வரேன். மாரிதாஸ் எனக்கு அந்த வழக்கை நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தால் உங்களை குற்றவாளி ஆக்குறேன். நீங்கள் முதல்ல தைரியம் இருந்தால் அவர் மேலே வழக்கு போடும். இப்படி ஊரை ஏமாத்தாதீங்க. பேசுகிறத பேசிவிட்டு அதெல்லாம் இதில் போட்டான்னு ஒரு நோட்டீஸ் வேறு கொடுத்துட்டு போயிடுவீங்களா? அதை எடப்பாடி சொல்கிறாரு, அவர் தான் சொன்னார். நான் அவர் சொன்னது வேறு, எடப்பாடி வேறு எதுவும் சொல்கிறார். அதனால் அரசியல்வாதிகள்லாம் நடிக்காதீங்கப்பா, உண்மையை பேசுங்க. இன்றைக்கி இன்னைக்கு இளைஞர் கூட்டமில்லிருந்து எல்லாமே எங்கேயோ போயிட்டு இருக்கான். நீங்கள் எல்லாம் கிட்டக்கே நிற்க முடியாது. போன ஜெனரேஷன் நாங்கள்லாம் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களோட இந்த செயற்கை நுண்ணுயிரெல்லாம் போயிட்டு இருக்கோம்னா இந்த யூடியூப்பு இதெல்லாம் இப்போ நாங்கள் வந்ததுனால கொஞ்சம் நெருங்கிக்கிட்டு இருக்கோம். எங்களாலேயே அவங்க கிட்டக்க போக முடியாது. நீங்கள்லாம் கிட்டக்க அரசியல்வாதிகள் கிட்டக்க கூட நிற்க முடியாது. அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் 2 பேர்த்துக்கு ஏற்பட்ட அடிதடியில் நம்முடைய கருத்து இந்த கருத்து தான்.